பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. விசேஷமாக நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 6, 7, 8. இந்த அதிகாரத்திலே எப்படி உபவாசம் இருந்தார்கள், எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய இச்சையின்படி நம்மளுக்கு ஏற்றாற் போல் ஒரு உபவாசம் இருக்கிறோன்னு சொன்னால் அதனுடைய பலன் என்னன்றது நம்மளுக்கே தெரியும். ஆனால் இங்கே அழகாக சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா அது கிரியை இல்லாத ஒரு உபவாசம். நம்முடைய ஜபமும் அப்படி இருந்தது சொன்னால் கிரியை இல்லாத ஜபம் சொல்கிறார். நம்முடைய உபவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அக்கிரம கட்டுகளை அவுக்கிறதான ஒரு உபவாசம் இருக்க வேண்டும். நுகத்தடியின் பிணைகளை அழுக்கிறதான ஒரு உபவாசம் இருக்க வேண்டும். நெருக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு உபவாசமாக இருக்க வேண்டும். நுகத்தடிகளை உடைத்தெடுக்கிறதான ஒரு உபவாசம் இருக்க வேண்டும். பசி உள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதான ஒரு உபவாசமாக நம்முடைய உபவாசம் இருக்க வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உபவாசம் இருக்க வேண்டும். சிறுமைப்பட்டவர்களை நம்மோடு சேர்த்து கொள்ள நாம் தயாராக இருக்கும். இப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு உபவாசம் நாம் இருந்தோன்னு சொன்னால், இப்படி நாம் பிறநலம் கொண்டு நம்முடைய உபவாசத்தை முன்னோக்கி எடுத்து செல்வோம், நம்முடைய ஜபம் அப்படி பிறநலம் கொண்டு போகும் என்று சொன்னால் அதனுடைய பலன் என்னவென்பதை இந்த 58ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே கர்த்தர் அழகாக சொல்கிறார். ரொம்ப அருமையான ஒரு ஆசீர்வாதம். நம்ம அப்படி ஒரு உபவாசம் இருந்தோன்னு சொன்னால் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நம்ம இப்படி இருந்தோம் சொன்னால் விடியற்கால வெளுப்பை போல நம்மளுக்கு வெளிச்சம் இருக்குமா, நம்முடைய சுகவாழ்வு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான வாழ்வு சீக்கிரத்திலுமே துளிக்கும். அது மட்டும் இல்லை, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அழகாக நம்முடைய நீதி நமக்கு முன்னால் நம்ம என்னென்ன நல்லது செஞ்சுன்றதை நம்மளுக்கு பின்னால் கொண்டு போகுமா, அந்த நல்லதுனால கர்த்தருடைய மகிமை நம்ம பின்னாலே காத்துட்டே வருமா. இன்றைக்கி நம்ம இப்படி ஒரு நீதியான ஒரு விசுவாசத்தை நாம் இருப்போம்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்னாலே நம்மளை காத்து கொண்டே வருகிறது என்பதை நாம் சற்று உணர வேண்டும். அப்படி ஒரு விசுவாசம், அப்படி ஒரு ஜபம் நாம் பற்றி ஏறெடுக்க, அப்படி நாம் கர்த்தரை பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.